வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆத்ரிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே ஸ்குவாடில் ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜூரி. ஸோ ஐபிஎல் 2026 அந்த பிளேயர் விளையாடுவாரா, அவரோட இன்ஜூரி அப்படின்றதுனால வேற யாராவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்களா, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யோசிப்பாங்களா அப்படின்ற விஷயங்களாக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடுவோம். என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயருக்கு இன்ஜூரி அப்படின்னு பேசியிருந்தோம்ல, அந்த பிளேயர் வேற யாரும் இல்லை, நம்ம முகேஷ் சௌத்ரி தான். முகேஷ் சௌத்ரிலாம் எப்படிப்பா சிஎஸ்கே வந்து ரீடைன் பண்ணாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து போயிட்டு இப்போ அவருக்கு வந்து இன்ஜூரி. ஸோ சிஎஸ்கே இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரையா பார்ப்பாங்களா, ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரையா சைன் பண்ணுவாங்களான்ற கேள்வி வந்து வந்திருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்ஜூரி பற்றி நான் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு அஃபிஷியலாக எதுவும் ரொம்ப டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கிடைக்கல. பட் இவரோட இன்ஜூரி கொஞ்சம் மேஜராக இருந்தது, இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரூல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் அவுட் ஆகும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் எடுப்பாங்களா, ஓவர்சீஸ் லெவலில் எடுப்பாங்களா அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயரை யாருமே வந்து சைன் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் வந்து ரிச்சர்ட் கிளீசனை சிஎஸ்கே எடுத்தால் நல்லா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிளேயராக வந்து எடுக்கணும் அவங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நடக்காது. ஏன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர், சிஎஸ்கேவோட அந்த 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு பதிலாக வந்து இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து இது பண்ண முடியாது. ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு இன்ஜூரி ஆனால் மட்டும்தான் இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ வேற யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, முகேஷ் சௌத்ரி வந்து ரூல்ட் அவுட் ஆகும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆகாஷ் சிங்கை வந்து கொண்டு வந்தாங்க. டொமஸ்டிக் சைடில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இவரோட இன்ஜூரி வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த தடவையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல டொமஸ்டிக் சைடில் அந்த டைம் யார் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து டக்குன்னு வந்து தூக்கி உள்ளே போட்டு சைன் பண்ணிடுவாங்க. இது சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. அண்ட் முகேஷ் சௌத்ரிக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம இதை வந்து பேசணுமா அப்படின்னு கேட்டால், அவருக்கு வந்து பிளேயிங் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் என்ன பொறுத்தவரை இந்த சீசன். ஸோ ஏன்னா லாஸ்ட் சீசனே பயங்கர அடி வாங்கினாரு, அண்ட் ரீசெண்டாகவும் கொஞ்சம் அங்கங்கே அடி வாங்குறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இன்கேஸ் ஒரு இந்தியன் ஆப்ஷன் போனாலுமே பின்னாடி வந்து அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி இருக்காங்க, ஓகேவா? வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட்டஸ் ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அடியாக இருக்காது. பட் கண்டிப்பாக ஒரு பெரிய அடி அப்படின்னா, லைக் இவரோட இன்ஜூரியை பற்றி சொல்கிறேன்ப்பா, இவருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அடினா கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. சிஎஸ்கே இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை ஐபிஎல்ல ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டை தட்டி விடுங்க, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம்.